வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. முக்கியமான ஈரான் மற்றும் இஸ்ரேல் நிகழ்வுகள். இன்னைக்கு மதியானம் திங்கள் மதியம் 3 மணிக்கு மேல அமெரிக்கா ஈரானிடையே நேரடி பேச்சுவார்த்தை ஆரம்பம் ஆகிறது. நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய விமானத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி சொன்னார். இரண்டு கோரிக்கை தான். ஒன்று, ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் முற்றாக. இரண்டாவது, இந்த அணு கட்டமைப்புகளை சர்வதேச நாடுகள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும். இந்த இரண்டு தான். அதே சமயத்தில் தாக்குவதற்கும் தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது, தயாராகிறாங்க. இராணுவ ரீதியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதற்கும் தயாராகிட்டு இருக்காங்க. இரண்டுமே நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் சொல்வது படி சவுதி அரேபியா, கத்தார், UAE கேட்டுக்கொண்டதற்காக ஈரானை நாங்கள் தாக்கவில்லை, மேலும் ஈரானும் கேட்டுக்கொண்டார்கள் தாக்க வேண்டாம் என்று. பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொன்னாங்க, அதனால் தாக்கலை. மேலும் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருந்தோம். இரண்டாம் உலகப் போர் காணாத அளவு தாக்குதல் நடத்தியிருப்போம். அப்படி தாக்குதல் நடத்தியிருந்தால் எண்ணற்ற உயிர்கள் பலியாயிருக்கும், அப்பாவிகள் உட்பட. அதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் பேசினார். இந்த சண்டை நிறுத்தம் பின்னணியில் இருப்பது, முக்கியமாக இருப்பது சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் தான் மிகப்பெரிய அளவு வற்புறுத்தல் கொடுத்தது. அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் எரிபொருள் மின்சார பாலங்கள் கட்டமைப்பை தகர்க்கிறேங்கிறாங்க. அப்படி செய்தால் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் எங்களை நோக்கி வரும், எங்களுடைய எண்ணெய் வளங்களை நோக்கி வரும். இது இந்த பகுதிக்கே நல்லதல்ல. அதனால அவங்க பேசுறேங்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இவர் தான் மிக அதிகமாக சொன்னது. இதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசியும் உறுதிப்படுத்தியிருக்கார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பைசல் பின் ஃபர்கான் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டால், மேலும் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஆசிப் முனீர் அந்த நபரும் என்னை தொடர்பு கொண்டார். சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் உறுதிப்படுத்தினாங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியை தாண்டி மாற்று வழி உண்டு. இப்போ ஒரே வழிகளை நம்பிக்கொண்டிருக்காம ஹொர்மோஸ் ஜலசந்தி செயல்படும். மாற்று வழி ஓமன் வழியாக ஒரு மாற்று வழியும் புதிதாக திறக்கப்படும். இந்த ரெண்டு பகுதியிலையுமே சர்வதேச கப்பல்கள் போகலாம் வரலாம், எந்த வித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. இந்த தலைப்புல ஹொர்மோஸ் ஜலசந்தி பத்தி பேசுறாங்க. அதற்கடுத்து சர்வதேச அணு ஆய்வாளர்கள் அந்த ஈரானுடைய பிக்காக்ஸ் மலை உட்பட அனைத்தையும் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இந்த ரெண்டை பேசுறாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, மிக விரைவில் நடவடிக்கையை ஈரான் எடுக்கவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை, செயலில் காட்டவில்லை என்றால் பிரம்மாண்டமான தாக்குதல் நடக்கும். இரண்டு பக்கம் செய்கிறாங்க. இராணுவ தரப்புல அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை தரப்புல பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வருகின்ற நாட்கள் தான் ஈரான் நடந்து கொள்வதை பொறுத்து ஈரான் மீது தாக்குதலா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் முடித்துக் கொள்வதா என்பதை நம்ம பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சண்டை தாக்குதலுக்கு பின்னாலும் ஓய்வு பெறும், இல்லை தாக்குதல் நடக்காம பேச்சுவார்த்தை மூலமாகவும் ஓய்வு பெறும். விரைவில் இந்த பகுதி சண்டைகள் ஈரான், காசா, லெபனான் இதெல்லாமே முற்று பெறும் அப்படின்னு விரைவில் முற்று பெறும் தான் தோன்றுது. இரண்டாவது, காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட மிக கடுமையான தாக்குதலை இந்த பாலஸ்தீன பகுதியில் மேற்கொண்டாங்க. 20க்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாமே பயங்கரவாதிகளுக்கு வைக்கப்படுகின்ற குறி. பயங்கரவாத ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்படும் போது இணைந்து மக்கள் கொல்லப்படுறாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். ஆனா ஏன் இவ்வளவு அதிகமாக தாக்குகிறார்கள் என்றால், விரைவில் நிச்சயமாக ஹமாஸ் ஆயுதங்கள் முழுதாக கொடுத்துருவாங்க. முழுதாக கொடுத்து விட்டால் நிச்சயமாக படிப்படியாக இஸ்ரேல் பின்னுக்கு வரணும். இஸ்ரேல் தேசத்தை நோக்கி பிடிக்கப்பட்ட பகுதியை கொடுத்துக்கிட்டு தான் வரணும். அப்படிங்கும்போது மீண்டும் தாக்குதல் நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சர்வதேச படைகள் அமெரிக்க தலைமையில் வந்துடும். அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி வேகமாக ஹமாஸ் ஆட்களை கொள்றாங்க.
ஒரு காரோட புகைப்படம் பாருங்க, இது கார் என்று கார் தயாரிக்கும் நிறுவனம் கூட நம்ப மாட்டாங்க. அந்த காரை தயாரித்த நிறுவனத்தை போய் இது கார் அப்படின்னா அவனே நம்ப மாட்டான். இதை போன்ற மிக பயங்கரமான தாக்குதல் காசாவில் போயிட்டு இருக்கு, போகணும். ஏன்னா நேரம் நமக்கு குறைவா இருக்கு. அதுக்குள்ள இந்த பயங்கரவாதிகளை எவ்வளவு கொல்ல முடியுமோ அவ்வளவு கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் தீர்க்கமாக செயல்படுறாங்க. காசாவில் மட்டுமல்ல, வெஸ்ட் பேங்க்லையும் மிகப்பெரிய தாக்குதல்கள், கைது நடவடிக்கைகள், சுட்டுக்கொடுதல் போயிட்டா இருக்கு. விரைவில் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். இது ஈரான் மற்றும் இந்த காசா. லெபனானை பொறுத்த வரைக்கும் அமைதியான சூழல் இருக்கு. வருகின்ற நாட்கள்ல படிப்படியாக இந்த சண்டைகள் எல்லாம் ஒரு ஓய்வுக்கு வரும் என்று சொல்ல தோணுது. அடுத்து ஒரு முக்கியமான செய்திகள். அதாவது ஒன்றை நினைக்கும் போது, நினைக்கும் காரியத்தை தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் நிச்சயமாக கதாநாயக மாறலாம். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவார், கனவு காணுங்கள், தூங்கிட்டு இல்லை, எப்பொழுதுமே கனவு காணுங்கள், நடைபெறும் அப்படிம்பாரு. நேற்று ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்தது. நான் அதை பற்றி பேசியிருந்தேன். அந்த பயங்கரவாதி, துப்பாக்கியில் சுட்ட பயங்கரவாதியை நோக்கி அமெரிக்கா, 2 பேருமே அமெரிக்காக்காரங்க தான், கை துப்பாக்கியில் சுட்டு அவனை முடமாக்கினார். அந்த நபர் மட்டும் சுடலைன்னா அவன் இன்னும் எண்ணற்ற பேரை கொண்டிருப்பான். ஏன்னா அவன் கையில் இருந்தது இயந்திர துப்பாக்கி, பாதி இயந்திர துப்பாக்கி. அதனால் எண்ணற்ற பேரை கொல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் இந்த நபர் ட்ரம்பை காட்டிலும் பெரிய கதாநாயகனாக பார்க்கப்படுகிறார். ஜோர்டான் சலினாஸ் இந்த நபருடைய பெயர். உயிருக்கு பயப்படாம அந்த நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நொடி பொழுதுல இவர் உயிர் தப்பிப்பார். இந்த ஜோர்டான் சலினாஸ் அந்த பயங்கரவாதியை பார்த்து துப்பாக்கியில் சுடுவார். பயங்கரவாதியோட துப்பாக்கி குண்டு இந்த பக்கம் வரும், தலைக்கிட்ட வரும்போது இவர் குமிவார். கீழே குனிந்ததால் அந்த குண்டு போகும், இல்லாட்டி அவருக்கு அங்கேயே செத்துருப்பார். உயிருக்கு துணிந்து அனைவரும் தப்பித்து ஓடும்போது துணிச்சலாக செயல்பட்டு அவனை சுட்டு அந்த பயங்கரவாதி செத்ததுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று, இந்த ஜோர்டான் சலினாஸ் சுட்டது. இவருமே ஒரு 4 ரவுண்டு 4 தோட்டாக்கள் சுடுவார். இரண்டாவது, தன்னைத்தானே அவன் சுட்டுக்கிட்டான்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னால் தெரியும். ஆனால் இப்போ ஜோர்டான் சலினாஸ் சுட்டுதான் அவன் செத்து போயிருக்கான் அப்படிங்கிற தகவல் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய கதாநாயகனாக பார்க்கப்படுகிறார். அதை தாண்டி அவர் கையில் வைத்திருக்கின்ற துப்பாக்கி FN 5.7 இந்த துப்பாக்கி சர்வதேச அளவில் திரும்ப புகழ் பெற்றிருக்கு. இது பெல்ஜியம் நாட்டு தயாரிப்பு, செமி ஆட்டோமேட்டிக் பங்க. மடமடனும் சொல்லலாம், தனித்தனி குண்டுகளாக சொல்லலாம். இந்த நபர் செய்த இந்த ஒரு காரியத்தால இந்த பெல்ஜியம் தயாரிப்பு துப்பாக்கி சர்வதேச அளவில் வியாபார அழைப்புகள் உச்சத்துக்கு போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் கனவுகள் நடக்கிறது அப்படிங்கன்னா, இந்த ஜோர்டான் சலினாஸ் ஒரு 2 வருடத்துக்கு முன்னால அவருடைய இன்ஸ்டாகிராமில் இப்படி துப்பாக்கி சுடுவது போல, துப்பாக்கி பயிற்சி செய்வது போல அவர் வீடியோ போடுறாரு. அதில் அவர் எழுதியிருக்காரு, அன்னைக்கு இந்த நபர் சாதாரண நபர், இவரை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பயிற்சி எடுக்க வேண்டும், இதை போல மக்கள் தாக்கப்படும் போது துணிச்சலாக செயல்பட்டு பயங்கரவாதிகளை முடக்க வேண்டும், கடவுளின் அருளால் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய புகைப்படம், அவர் எழுதிய அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுகள் எல்லாமே மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. தேசிய அளவில், அமெரிக்க அளவில் மிகப்பெரிய விருதுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அவருடைய ஒரு நிஜ புகைப்படத்தை, துப்பாக்கியில் சுடும்போது எடுக்கப்பட்ட நிஜ புகைப்படத்தை ஏஐ மூலமாக அமெரிக்க மக்கள் அதை மெருகேற்றி வெளியிட்டு இன்னைக்கு கதாநாயகனாக கொண்டாடப்படுறாரு. அது அப்துல் கலாம் ஐயா சொன்னது மிக சரி. கனவு காண வேண்டும், எப்போதுமே கனவு காண வேண்டும், நினைக்க வேண்டும். அதை ஒட்டி பயிற்சிகள் செய்ய வேண்டும். முயற்சிகள் செய்யும் போது நிஜமான கதாநாயகியாக உலகம் போற்றும் வண்ணம் மாறுவோம். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக பதிவு பண்ண. அதே போல நம்பிக்கைகள், வேண்டுதல்கள் நிறைவேறும். நான் எப்பவுமே சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை துளியுமே இல்லை, 1000ல் 1% கிடையாது. ஆனால் நம்புகின்ற உங்களை நான் எப்பவுமே புண்படுத்த மாட்டேன். அதற்காக இந்த பேச்சுக்கள், இந்த பதிவெல்லாம் கொடுக்குறேன்.
கடவுளை நம்புகிறவர்கள் மிக பெரும்பான்மையா இருக்கிறீங்க. அவர்களுக்காக இதெல்லாம் வந்து அதுவுமே உண்மையா நான் பார்க்கும்போது உணரும் போதும் சொல்லுவேன். கடவுள் நம்புறவங்க வந்து மிக பெருசா இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து அதை தாஜா செய்வதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சம்பவம் பார்க்குறேன், அது என்ன தொடுகிறது அப்படிங்கும்போது அதை நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். இதில் சொல்லுகின்ற நபர் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர், எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். எத்தியோப்பியா நாட்டுக்கு தப்பித்து ஓடிய யூதர்கள் திரும்ப வரும்போது கருப்பின மக்களாக வந்தார்கள். இராணுவத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய தியாகங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பெயர் மெப் ஆசிர் தாவித். தாவீதுங்கிறத தாவித் எத்தியோப்பிய பாஷையில் அவருக்கு சொல்றாங்க, மெப் ஆசிர் தாவித். இவர் 2025 காசால நடந்த சண்டைகளில் டாங்க் பிரிவில் கமாண்டராக செயல்பட்டார். ஒரு டாங்க் போதுன்னா அதுக்குள்ள டாங்கை ஓட்டுபவர், ஆயுதங்களை கையாள்பவர், அவர்கள் தலைமை தளபதி, இன்னும் ஒரு ஆட்கள் லோட் பண்றவங்க, இப்படி ஒரு குழுவாக டாங்க்ல செயல்படுவாங்க. அப்படி டாங்கில் செயல்பட்ட நபர் தான் இந்த தாவீத். இந்த காசா நடந்த தாக்குதலில் ஒரு கிரனைட் தூக்கி வீசும்போது, ஹமாஸ் பயங்கரவாதி வீசும்போது அது அந்த டாங்குள்ளேயே விழுந்துருச்சு. டாங்குள்ள விழுந்து மிகப்பெரியதாக வெடிச்சிருச்சு. வெடித்ததில் நேரடி தாக்குதலுமே இந்த தாவீதுக்கு ஆச்சு. சார்ஃப்னல் தாக்குதலுமே நடந்தது. சார்ஃப்னல்னா இந்த கிரனேட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற குண்டுகள், சின்ன சின்ன குண்டு, ஆணி, சின்ன கத்தி தெரிச்சு வரும். அதை போன்ற மிகப்பெரிய தாக்குதலும் தாவீது மேல் நடந்தது. அது எல்லாத்தை விட மிகப்பெரிய புகை சூழ்ந்ததால், டாங்குள்ள ஏதோ எரிபொருளாக எரிஞ்சு புகை சூழ்ந்ததால புகையை கடுமையாக சுவாசித்து காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லாமல் சுவாசித்தது பூராமே புகைதான். புகை உள்ள போய் முற்றாக நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி கிட்டத்தட்ட உயிரற்ற சடலமாக கோமாவில் தான் மருத்துவமனையில் இந்த தாவீத் அனுமதிக்கப்பட்டார். அதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது புகையை சுவாசித்தது தான். அதனால ஒரு நுரையீரல் வேலை செய்யவே இல்லை. தானியாங்கி முறையில் வென்டிலேட்டர் மூலமாக இவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டது. சில வாரங்கள் தொடர்ச்சியாக கோமாவில் ஒரு உயிரற்ற சடலம் போல, காய்கறி போல, வெஜிடபிள்பாங்க, அப்படிதான் இருந்தார். ஆனா அவங்க அம்மா வந்து நம்பிக்கையை கைவிடல. இப்ப நான் இதை பேசும்போது அம்மா மிக முக்கியமான வார்த்தை. சாதித்தவர்கள் எல்லோருமே சொல்லும்போது என்னுடைய தாயார் என் பின்னால் இருந்தாங்க. யாருமே தகப்பன சொல்லி நான் பார்க்கறது இல்லை. மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் எல்லாமே எங்க அம்மா பின்னால் இருந்தாங்க. எங்க அம்மா நம்பிக்கை கொடுத்தாங்க, எங்க அம்மா தட்டி கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்காக பாடுபட்டாங்க. இன்னைக்கு நான் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்கேன்னு சொல்வதுதான் பார்க்குறேன். தகப்பன் தட்டி கொடுத்தார், நாங்கள் மேலே வந்தோம், பெரிய லெவலில் யாருமே சொல்றதில்லை. ஓகே, இவங்க அம்மா வந்து மருத்துவமனைக்கு வந்து அவர்களுடைய புனித நூலான தோரா, இந்த நபர் வந்து பேசுறத கேட்கறக்கோ அல்லது பேசுறக்கோ எதுவுமே இல்லை, சுயநினைவு இல்லாமல் கோமால் இருக்காரு. ஆனாலுமே அந்த எத்தியோப்பியா தாய் வந்து அந்த புனித தோராவை அவருடைய காதுகளில், தாவீது காதுகளில் பக்கம் உட்கார்ந்து படிப்பதை அந்த வாரம் பூரா வழக்கமாக வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக கோமால் இருக்கும்போது புனித தோராவிலிருந்து வீரமான பகுதிகள், தியாகமான பகுதிகள், கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக எந்த வித ஒரு சோர்வோ பின்னடைவோ எதுவுமே இல்லாமல் அந்த தாய் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில வாரங்கள் கழித்து இந்த மருத்துவ உலகில் மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற புகைப்படத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சில வாரம் கழித்து இந்த தாவீது கண் விழித்து பார்த்தார், எழுந்திரித்து உட்கார்ந்தார். இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு அடக்க முடியாத சந்தோஷம், மருத்துவர்களுக்கு அதை விட சந்தோஷம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்கள் தாவீது உயிருக்கு போராடும் போது நாங்களும் போராடிட்டே இருந்தோம் காப்பாற்றுக்குன்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. தாவீது எழுந்திருத்து உட்கார்ந்து கேட்ட முதல் வார்த்தை, எங்க என் துப்பாக்கி? முதல் கேட்ட வார்த்தை அவங்க அம்மா, மருத்துவர்கள் பதிவு பண்றாங்க, எங்க என்னுடைய துப்பாக்கி? இரண்டாவது, நான் எப்ப திரும்ப காசாக்குள்ள போவேன்? இது இரண்டாவது கேள்வி. உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம். இஸ்ரேல் ஏன் ஜெயிக்குது, இஸ்ரேல் ஏன் வெற்றி பெறுகிறது என்றால், இப்படி உயிருக்கு துணிந்த, பிறருக்காக தியாகம் செய்யக்கூடிய இஸ்ரேல் இராணுவ வீரர் வீராங்கனைகள் தான். இன்னைக்கு காசாவை வந்து முற்றாக பிடிச்சு காமிச்சிட்டாங்க. என்னென்னமோ பயங்கரவாதிகள் சொல்லும்போது
மண்மேடு ஆக்கிட்டாங்க காசாவையே. அதுக்காக 850 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்துருக்காங்க, அநேக காயம்பட்டிருக்காங்க. அவர்களால் தான் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி சாத்தியம். உண்மையாகவே இஸ்ரேல் இராணுவ வீரர்களுடைய தியாகம் பாராட்டத்தக்கது. உண்மையாகவே பேசலாம் அதை பற்றி. தாவீது கேட்ட முதல் வார்த்தை, அவ்வளவு கஷ்டத்துலையுமே, எங்கே என் துப்பாக்கி? இரண்டாவது வார்த்தை, நான் எப்போ திரும்ப காசாவில் போய் சண்டை போடுவேன்? அதுக்கப்புறம் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 2025 நடந்த பிரச்சனை, புனரமைப்பு, அங்கே கொண்டு போய் இவருக்கு சிகிச்சை கொடுத்து இன்றைக்கு மெப்பாசிர் தாவீது காசாவிற்குள் திரும்ப சண்டை போட்டிருக்கார். திரும்ப காசாவிலிருந்து மிகச்சிறந்த போர் வீரனாக ஜொலித்து கொண்டிருக்கார். இந்த பதிவில் நம்பிக்கை வீண் போகாது, கடவுள் மீதான நம்பிக்கை, பிற நம்பிக்கைகள் வீண் போகாது அப்படிங்கிறத நிச்சயமாக காட்டும். நான் நம்பாட்டியுமே நம்புகின்ற உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை இந்த 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 தாவீது விஷயத்தில் அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு முக்கியமான நிகழ்வுகள் இதுதான். ஈரானை அடிப்பதற்கும் தயாராக இருக்காங்க, அணைப்பதற்கும் தயாராக இருக்காங்க. என்ன நடக்கிறது என்பது ஈரான் நடந்து கொள்ளும் விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் விரைவில் வருகின்ற மாதங்களுக்குள்ளலாம் இந்த போர் சூழல் காசாவில், லெபனானில், ஈரானில் முற்றாக மாறி அவரவர் வேலையை பார்ப்பாங்கன்னு தான் தோன்றுகிறது. நன்றிகள்.